மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் தான் காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. நான் அக்கௌண்ட்ஸ்லாம் புரியுதா உங்களுக்கு? கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் போட்டுருந்தேன். ஈக்குவேஷன்ஸில் வந்து எக்ஸசைஸ் சம் போடாமல் உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன்லேருந்து நடத்தியிருந்தேன். பட் நீங்கள் வந்து அவ்வளோ ப்ராம்ப்டாக பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே ஆன்சர் நல்லா தான் பண்ணியிருந்துருந்தீங்க 4 பேருமே. பட் ப்ராம்ப்டாக அக்கௌண்ட்ஸ் நோட்டில் போடுங்க. அக்கௌண்ட்ஸ் நோட் வாங்கிட்டீங்களா வாங்கலையா எல்லாருமே? தயவுசெய்து அக்கௌண்ட்ஸ் நோட்டை வாங்குங்க. அக்கௌண்ட்ஸ் நோட்டில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? லைன்லாம் ஃபார்ம் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு மாடல் புக்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்குது. புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி லைன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து தான்ப்பா போடணும், சரியா? இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட் எனக்கு வந்து ஒர்க்கு நீங்கள் அனுப்புகிறப்ப கம்பல்சரி எல்லாம் அக்கௌண்ட்ஸ் நோட்டில் தான் எழுதி அனுப்பணும், சரியா? தியரி எப்படி வேணாலும் எழுதலாங்கன்னு, பட் அக்கௌண்ட்ஸ்னால் ப்ராம்ப்டாக அக்கௌண்ட்ஸ் நோட்டில் தான் நீங்கள் எழுதி பழகணும், சரியா? சரி, வாங்கி எல்லாருமே அக்கௌண்ட்ஸ் நோட்டில் போடுங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசெட்ஸ் லயபிலிட்டிஸும் நமக்கு கடைசியில் என்ன ஆகணும், டேலி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் கணக்கு போட்டு காமிச்சேன். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஜேர்னலுக்கு நம்ம போகலாம், சரிங்களா? ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு குறிப்பேட்டு பதிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைமரி என்ட்ரி, ப்ரிலிமினரி என்ட்ரி, ஃபஸ்ட்டு என்ட்ரி அப்படின்லாம் சொல்லி இதுக்கு பேர் சொல்லுவாங்க நிறையா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் நம்ம எடுத்து எழுதுறது பார்த்தீங்க அப்படின்னா டெபிட்டா கிரெடிட்டா அப்படின்னு ஃபஸ்ட்டாக நம்ம என்ட்ரி பண்ணுறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜேர்னலைஸ் தான். டுடே கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் போகலாமா? சரி, பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். இந்த வேர்ட்ஸ் சரியா? இந்த வேர்ட்ஸ் word has been divided from the French word. இது வந்து என்னது, one word has been divided from the French word jar அப்படின்னு அர்த்தம். அதாவது jar means அதாவது டே அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? டே. ஸோ அது என்ன வேர்டு, ஃப்ரெஞ்சு வேர்டு. ஜார் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு. அந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டே டு டே, சரிங்களா? டே டு டே. ஜேர்னல் மீன்ஸ் டெய்லி, சரிங்களா? டெய்லி அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ், டெய்லி நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் டெய்லி இன் த ஜேர்னல்ஸ் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் டேக் பிளேஸ். டே டு டே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸில் அன்றாடம் நம்ம வந்து ப்ரைமரி என்ட்ரியில் என்ட்ரி பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து எது டெபிட் எது கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இனம் கண்டு டெபிட் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அஸ் வெல் அஸ் வந்து டபுள் சைடு ஆக்வேஷன்ஸ் நம்மளுக்கு பதிவு பண்ணுறது. இதை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் என்ட்ரி, ஃபஸ்ட் என்ட்ரி, ப்ரிலிமினரி என்ட்ரி, இந்த மாதிரிலாம் நிறைய பேரில் வந்து உங்களுக்கு அழைப்பாங்க. உண்மையில உங்களுக்கு இந்த நிறைய பேரில் ஏதாவது பேரை கொடுத்து அதர் நேம்ஸ் கொடுத்து கேட்கலாம். அது நிறைய நீங்கள் படிச்சுக்கோங்க. பாருங்கள், இது வந்து சொல்லியிருக்காங்க ஜேர்னல் இஸ் த புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. இது வந்து என்னது, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரிஜினல் என்ட்ரி. இதில் வந்து எதுவுமே நம்ம எடுத்து எழுதுறக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ட்ரி, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நம்ம எழுதி வைக்கக்கூடியது, சரிங்களா? இன்விச் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இந்த அதாவது சேரனிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரனிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா 4 வரிசைப்படி. இது எப்படி எழுதுகிறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு மந்த்துக்கு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே, 30 டேஸ் வரைக்கும் 31 டேஸ் வரைக்கும் அந்த ஆர்டர் வைஸ் நம்ம எழுதுவோம், சரிங்களா? அது பேர் தான் வந்து நம்ம இதை வந்து சொல்கிறாங்க சேரனிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. Transactions are recorded for the first time in the journal. Entries are made in the journal based and source documents. சரிங்களா? இது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜேர்னல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி பண்ணுறோம் நம்ம மேட் இன் த ஜேர்னல் பேஸ்டு as source documents recorded of business transactions in the journal of known as journal entry. The process of recording the transactions in journals is called as ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னது, முதல் குறிப்பேட்டு பதிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கப்பா, சரிங்களா? முதல் குறிப்பேட்டு பதிவுனா இப்போ என்னன்னு தெரியுது உங்களுக்கு, பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை எவ்ரிடே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸுங்களை டேட் வைஸ் அப்படியே எழுதுகிற ப்ரைமரி நோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா? இப்போ நம்ம இதோட ஃபார்மேட்டு போவோம். இப்போ கரெக்டாக நல்லா கவனி, சம்முக்கு நம்ம வர்றோம், நல்லா கவனிக்கணும். இனிமேல் தான் நீங்கள் ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல்ஸ் ஜான் பண்ணுங்க. இதில் இந்த புக்ஸ் ஆஃப் அதாவது இதாப்பா ஹெட்லைனு, நல்லா கவனி. இப்படி ஒரு புக்கு இருக்குது, ஒரு நோட்டு உனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டன்சி நோட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் டபுள் சைடு இருக்கும் இல்லைங்களா? அக்கௌண்ட்ஸ் நோட்டு நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோ, டபுள் சைடு இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து சிங்கிள் சைடில் போட்டிங்கன்னா போதுமானது, சரிங்களா? இந்த மாதிரி சிங்கிள் சைட்லேயே போட்டிங்க அப்படின்னா இது வந்து போடலாம். அது உங்களுக்கே போட்டிருக்கும் அமௌண்ட்டு, இன்னர் காலம் அவுட்டர் காலம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டேட்
காலம், பர்டிகுலர்ஸ் காலம், இது எல்லாமே இருக்கும். அப்போ இதில் வந்து என்ன பண்ணணும், இதான் ஹெட்லைன்ஸு. இந்த புக்ஸ் ஆஃப், இங்கே வந்து என்ன பண்ணணும், இந்த புக்ஸ் ஆஃப் யாரோட எழுதுறீங்களோ அவங்களுடைய நேம் போட்டு ஜேர்னல்ஸ் அப்படின்னு சொல்லி போடணும். அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஸ்டிக்கு யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாமில் யூஸ் பண்ணக்கூடாது, பட் நோட் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டிக்கில் யூஸ் பண்ணி எழுதுங்க. நல்லா ஹெட்லைன்ஸ்க்கு ஒரு கலரு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டைட்டில்லாம் எழுதுறீங்க இல்லையா, இவங்களுக்கு ஒரு கலரு யூஸ் பண்ணுங்கள். உள்ளார பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சம்முங்களுக்கு ஒன்று, டோட்டல் போடுறதுக்கு ஒரு கலர், இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கலராக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அசிங்கப்படுத்தி வைக்காதீங்க. 3 கலர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், 3 ஸ்டிக்கு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ரிவைஸ் பண்ணுறப்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு யூஸாக இருக்கும். சரி, இதில் போட்டுட்டு நீங்கள் இப்படி தான்ப்பா இதில் காலம் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா, இப்படி போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேட்டு இதில் நீங்களே பிரிச்சுக்கணும். இதில் டேட் போட்டுக்கோங்க, இதில் பர்டிகுலர்ஸ் போட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்எஃப் மீன்ஸ் லெட்ஜர் போலியோ நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குறிப்பேட்டு பதிவை நம்ம எங்கே கொண்டு எழுத போகிறோம்னு கேட்டிங்கன்னா திருப்பி வந்து அடுத்த சம்மில் அடுத்த சாப்டரில் வருது. லெட்ஜர் பேரேடு அப்படின்னு சொல்லி வரும், அதில் கொண்டே பதிவிங்க. அப்போ அதில் எந்த பேஜஸில் எழுத போகிறீங்கிறத இங்கே இந்த காலத்தில் நம்ம நோட் பண்ணிட்டு வருவோம். அதுக்காக எல்எஃப் கொடுக்கணும். சரிங்களா, டெபிட்டா கிரெடிட்டா, நீங்கள் எழுதுறது வந்து டெபிட்னா டெபிட்டில் அமௌண்ட்டு போடணும், கிரெடிட்னா கிரெடிட்டில் போடணும். சரிங்களா, அப்போ அமௌண்ட்டை நீங்கள் எழுத போகிறப்ப பார்ப்பீங்க. இதுதான் இதோட மாடல் ஃபார்மெட்டு, நல்லா நோட் பண்ணிக்கணும். டேட்டு, பர்டிகுலர்ஸு, எல்எஃப், அதாவது லெட்ஜர் போலியோ, டெபிட்டு, கிரெடிட்டு, இதுதான் மாடல் ஃபார்மேஷன். சரிங்களா, சரி இப்போ நம்ம சம்முக்கு போவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சம் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸுங்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கோல்டன் ரூல்ஸ் எல்லாருமே படிச்சிருந்துருந்தீங்க, எழுதியிருந்தீங்க. சரியா, 3 வகையான கணக்குகள் நம்ம போட்டுருந்துருந்தோம். என்னென்ன வகையான கணக்குகள் போட்டுருந்துருந்தோம் உங்களுக்கு? பர்சனல் அக்கௌண்ட், அதாவது மனிதர்கள் சம்மந்தப்பட்டது, ராமன், சோமு, கந்தன், லட்சுமி, காந்தா, இந்த மாதிரிலாம் வந்ததுலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பண்ணால் பர்சனல் அக்கௌண்ட்டு. அப்போ அதில் தருபவரை பற்றுவை, பெறுபவரை பற்றுவை, தருபவரை வருவை அப்படின்னு ஃபார்முலா படிச்சிங்க. அதே பார்த்தீங்க அப்படின்னா சொத்து கணக்கு, சொத்துக்கு அசட்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணீங்க? உள்வருவனவற்றை பற்றுவை, வெளிச்செல்வனவற்றை வருவை அப்படின்னு படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட் பார்த்தீங்க. நாமினல் அக்கௌண்டோட ரூல் என்ன? அந்த ரெண்டோட ரூல்லேருந்து இது முற்றிலும் மாறுபட்டது. சரிங்களா, செலவுகளையும் நட்டங்களையும், சரிங்களா, இதை வந்து நம்ம டெபிட் பண்ணணும். அடுத்த ப்ராஃபிட்டையும் கெயினையும் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபார்முலா எல்லாருமே நல்லா எழுதியிருந்தீங்க. கடைசி வரலாம் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ நீங்கள் கணக்கை போட போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பை என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செட்ஸ் இன் ஜேர்னலைசிங். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அந்த கொடுத்துருக்கிற டிரான்சாக்ஷன் நடவடிக்கையை அடையாளம் காணணும். ஃபஸ்ட்டு எப்படி என்ன ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன வகையான கணக்கு, இந்த 3 கொடுத்துருக்கேன் இல்லையா உங்களுக்கு, அந்த 3 கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன வகையான கணக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன வகையான கணக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணினதுக்கு அப்புறம் அதோட ஃபார்முலா என்ன? சரிங்களா, இப்போ 3 கொடுத்தேன் இல்லையா உங்களுக்கு, அந்த 3 டைப்பில் என்ன வகையான கணக்கு, அந்த கணக்கோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு எது கிரெடிட்டு எது டெபிட்டு, சரிங்களா, அதுக்கு எது டெபிட்டு எது கிரெடிட்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அது வைஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? டெபிட்டில் போடுறத டெபிட்டில் போடணும், கிரெடிட்டில் போடுறத கிரெடிட் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்ப்பா. இதுதான் ஃபாலோ. சரிங்களா, இப்போ உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் போட்டிருக்கிறேன். இந்த உங்களுடைய புக்கில் இருக்கிற 14வது இல்லுஸ்ட்ரேஷன் 14th சம்மை எடுத்துக்கோங்க. கொடுத்துருக்குற இல்லுஸ்ட்ரேஷனை கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட்டு நான் வந்து கணக்கை மட்டும்தான் எழுதியிருக்கிறேன். உங்கள் புக்லேயே அதுக்குரிய ஆன்சர் எடுத்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் பாருங்கள். சரிங்களா, நீங்கள் வந்து இதுக்காக நான் இப்போ போர்டில் எழுதி போட வேணாம், எக்ஸசைஸ் சம் உங்களுக்கு நான் நடத்துகிறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சும்மா இதை ஜஸ்ட்டு ஓரலாக மட்டும் நான் பார்த்துட்றேன். பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துக்கோங்க. இல்லுஸ்ட்ரேஷன் 14th பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க? காமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ், அதாவது வந்து இது யாரோட கணக்கு, இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க? கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா யாரோட நேம் கொடுத்துருக்குறாங்க? டீலிங் சர்ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் மேடி ஃபாலோயிங் த டிரான்சாக்ஷன்ஸ் ஜேர்னல் என்ட்ரி இந்த மந்த் ஆஃப் மார்ச் 2018 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து என்னது டேட் காலத்தில் டேட்டை போட்டுக்கிறீங்க. இந்த ஜேர்னல்ஸ் ஆஃப் என்னது சந்திரனோட ஏடுகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, சந்திரனோட இப்போ நீங்கள் இங்கே எழுதுன மாதிரி எழுதிக்கணும். இந்த புக்ஸ் ஆஃப் சந்திரன் ஜேர்னலைசஸ் அப்படின்னு நோட்டு அப்படின்னு எழுதிக்கிறீங்க. அடுத்த பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் பிஸ்னஸ் வித்
கேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது என்ன வருது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் வந்து ரெண்டாவதுல இருக்கிற அசட்ஸ் அக்கௌண்ட் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன சொத்து கணக்கு. ஃபஸ்ட்டு வந்து எது உள்ளார வருது? தொழிலுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? சந்திரன் பிஸ்னஸ்க்கு தொழில் அமௌண்ட் போடுறாரு. ஸோ அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு யார் போடுறது? சந்திரன் தான் போடுறாரு. சரிங்களா? அப்போ சந்திரனோட அக்கௌண்ட்டு கிரெடிட். சரிங்களா? உங்களுடைய நோட்டில் பாருங்கள், உங்களுடைய புக்கில் பாருங்கள், போட்டிருக்கிறாங்க. கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு டு சந்திரன் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். சரிங்களா? வெறும் சும்மா சந்திரன் அக்கௌண்ட் கிடையாது, டு சந்திரன் கேபிட்டல் அக்கௌண்ட். வெறும் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போட்டிங்கன்னா கூட ரைட்டு தான் உங்களுக்கு. பட் அப்படி போடக்கூடாது. அது எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பு எழுதணும். உங்களுடைய ஓன் ஸ்டைல்லையே ஒவ்வொருத்தரும் எழுதலாம். குறிப்பு நோட்டை எழுதுறதுக்கு இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறதுலாம் ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஓன் ஸ்டைலில் எழுதலாம். உங்களுக்கு தொழிலுக்கு சந்திரன் முதல் போட்டது குறித்து. சரிங்களா? உங்களுக்கு கேபிட்டல் பர்ச்சேஸ்டு கேபிட்டல் போட்ட சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொந்த நடையில் எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட்டடு டு பேங்க். பேங்க்கில் கொண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எது பெறுது உங்களுக்கு? பேங்க் பெறுது. என்ன பெறுது? கேஷ் பெறுது. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். இல்லையாப்பா? ரைட் தானே உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாரு, பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ரவி அண்ட் பேமெண்ட் மேட் த்ரோ நெட் பேங்க். நெட் பேங்க் மூலியமாக அவர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாரு. இப்போ எல்லாம் மோஸ்ட்லி அப்படி தானே நடக்குது எல்லா பர்ச்சேஸுமே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு. சரிங்களா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு. ஆனால் எது மூலியமாக நம்ம வந்து இது பண்ணுறோம்? பே பண்ணுறோம் இப்போ பேங்க் மூலியமா. ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட். கொடுக்கறது யார்? ஓன் பணம் தான், பட் நீ கொடுக்கல. பேங்க் ஓன் பணத்தை பேங்க் தான் கொடுக்குது. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட். நல்லா புரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் மேட் டு குமார் ஹூ டெபாசிட்டட் த மணி த்ரோ சிடிஎம். அதாவது வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது? எது மூலியமாக அவங்க வந்து பணம் செலுத்துகிறாங்க உங்களுக்கு? சிடிஎம் பேங்க் மூலமா உங்களுக்கு பணம் செலுத்துறாங்க. பேங்க் இந்த மாதிரி சிடிஎம், ஏடிஎம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி எது வந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும்? பேங்க் தான்ப்பா போடணும். சரியா? உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டெபிட் என்னது மூலியமா உங்களுக்கு பணம் கிடைச்சிச்சு? சேல்ஸ் மூலியமா பணம் கிடைச்சிச்சு. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். சரியா? இது மாற்றக்கூடாது உங்களுக்கு. கேஷ் அக்கௌண்ட் டெபிட் சும்மா ஆர்டினரியாக கேஷை கொடுத்து சேல்ஸ் பண்ணி வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போடணும், சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்னு போடணும். ஆனால் இப்போ அவங்க பேங்க் மூலயமா அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்னு நம்ம போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாரு, சேல்ஸ் மேட் டு விவேக் who made the payment by debit card. டெபிட் கார்டு அதே தான் இதுலேயுமே. சரியா? இதுலேயுமே என்ன பண்ணிருக்காங்க? இங்கே வந்து இதுவும் பேங்க் மூலியமாக தான் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்துக்குமே அதான் போடணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். அமௌண்ட்டெல்லாம் எப்பயும் மாற்றக்கூடாதுப்பா. அதே தான் டெபிட்டுக்கு ஈக்குவலான கிரெடிட் அமௌண்ட், அதே அமௌண்ட்டை தான் ரெண்டுக்குமே நீங்கள் போடணும். அது அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் பாரு, சோல்ட் குட்ஸ் டு கீர்த்தனா who made the payment through credit card. இதுவும் அப்படிதான் பாரு. சோல் குட்ஸ் விற்பனை மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி விற்றுருக்குறாங்க. அப்போ அமௌண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போ அமௌண்ட் உள்ளார வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப எது மூலியமா வந்திருக்கு? இதுவுமே பேங்க் மூலியமாக தான், கிரெடிட் கார்டு மூலியமாக தான் வந்திருக்கு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். யார் அக்கௌண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ குட்ஸ் சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு நீங்கள் போடணும். தயவுசெய்து இந்த கீர்த்தனா பேர்லாம் வந்துருக்கிறதுனால அவங்க தானே கொடுத்தாங்க அப்படின்ட்டுலாம் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? அவங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல எது மூலியமாக நமக்கு அமௌண்ட் உள்ளார வந்துச்சு? சேல்ஸ் பண்ணது மூலியமாக அமௌண்ட் நமக்கு உள்ளார வந்துச்சு. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எது பேங்க் கொடுத்துச்சு? எது மூலியமாக கொடுத்துச்சு? சோல்ட் குட்ஸ் மூலியமா, விற்பனை மூலியமா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். நெக்ஸ்ட் பாரு, டிவிடெண்ட் டைரக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க். பங்காதாயம் எது மூலியமாக நம்ம பெற்றோம்? பேங்க் மூலியமாக நம்ம பெற்றுட்டோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிவிடெண்ட் உங்களுக்கு வந்து என்னது? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் கிரெடிட். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி வித்ட்ரா ஃப்ரம் ஏடிஎம். ஏடிஎம் மூலியமாக நம்ம வந்து பணம் பெற்றோம். சரிங்களா? அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் வித்ட்ரா டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலரி பெய்டு த்ரோ என்ன இசிஎஸ். சேலரி வந்து என்னது? பேங்க் மூலியமாக பெறுறோம். இது வந்து என்னது? ஒரு வகையான நாமினல் அக்கௌண்ட். சரிங்களா? சேலரி அப்படிங்கிறது நட்டங்களையும் செலவுகளையும் பற்றுவை. சேலரி கொடுக்கறதுங்கிறது நம்மளை பொறுத்தளவு என்னது? ஒரு நஷ்டம் தான் நமக்கு. சரிங்களா? செலவு தான். அப்போ செலவுகளை பற்றுவை. அப்போ சேலரி அக்கௌண்ட் டெபிட்டு டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்னு நம்ம போடணும். பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க
கொடுத்துருக்குறாங்க, இசிஎஸ் மூலியமாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ சேலரி அக்கௌண்ட் டெபிட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு அப்படின்னு நீங்கள் போடணும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் பேட்ஸ் டொனேட்டட் டு ட்ரஸ்ட்டுக்கு கிரிக்கெட் மட்டைகள் நம்ம வாங்கியிருக்கோம். சரிங்களா? கிரிக்கெட் மட்டைகள் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ டொனேட்டட் அக்கௌண்ட் டெபிட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் பாருங்க. சரியா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் இப்படி தான் நீங்கள் வந்து போடணும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரே ஒரு சம்ம மட்டும் நடத்திட்ட வேண்டாம். அது பார்த்து அப்போ இன்னைக்கு முடிக்கல இருக்குதுங்களா? அது போஸ்டர் முடிக்கல இருக்குது பார்த்தீங்களா? இன்னைக்கு நான் பார்த்து நடக்கிற பாடத்துலேருந்தே இதாக தான் போகிறேன். எனக்கு கூட ஒரு வீடியோ எடுக்கணுமா? இன்னைக்கு எடுக்கணுமா? நான் எழுதி போட்டாலும் அதான் ஆர்டர் சரி. எனக்கு உங்களை மேலே ஜஸ்ட் 10 minutes தான். நான் கணக்கை எழுதி மட்டும் போட்டுட்டு அப்படியே நடத்திக்கிட்டே வந்துடுவீங்களா? இப்போ கணக்கை எழுதி போட்டுட்டு சொல்ல மாட்டேன். நம்ம போட்டு தானே காட்டணும் பிள்ளைங்க. அப்படியே நடத்துறீங்களா? அப்படியே நடத்துறீங்களா? அப்படி தான் நடத்தணும். இது இங்கிலீஷ் கொஸ்டினும் கூட அப்படியே கணக்கெல்லாம் எழுதி போடுறீங்களே பார்த்தீங்கன்னா இல்லை. இங்கேயே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் அந்த கேர்ள்ஸ் மாற்றி விட்டாங்க. எனக்கு மட்டும் சொல்லணும், ஏன் எக்ஸ்ட்ரா வந்து கேட்குனே தெரியலடா. நீங்கள் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ப்ரொஃபஸராக இருந்தது ஒர்க்கு. ஆமாம், விடவே மாட்டேங்கிறேன் ஒரு பாயிண்ட். ஸோ நான் எனக்கு நடத்தினா அப்போ தான் அது திருப்தி கிடைக்கும். ஆனால் நம்மளது எங்கே அவங்களுக்குலாம் தெரியுது. எனக்கு எக்ஸஸ் சொல்லுங்க பார்க்கலாம். லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லுஸ்ட்ரேஷன்லேருந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு புரியும்ப்பா. சரியா? ஒரு சம் 2 சம்லலாம் வந்து புரியாது. ஏன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது 11th வந்து தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கற்றுக்குறீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதனால் ஒரு நிறைய கணக்குகளை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இல்லுஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் சம்மில் 8th சம்மை எடுத்துக்கோங்க. சரியா? முன்னாடி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு 8th சம்முக்கு வந்திருக்கிறேன். எந்த சம்னாலும் உங்களுக்கு பரவாயில்ல இல்லைங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். மனோகர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பிஸ்னஸ்க்காக முதல் போட்டிருக்கிறாரு. சரிங்களா? உங்களுக்கு இப்போ நம்ம பதிவு பண்ணுவோம். சரிங்களா? இது பாருங்கள், இந்த புக்ஸ் ஆஃப் மனோகர் ஜேர்னல்ஸ் என்ட்ரிஸ். இது வந்து நீங்கள் சிங்கிள் பேஜில் நான் சொன்ன மாதிரி நீங்கள்
சம் நம்பர் போட்டுக்கோங்க சரியா. எக்ஸசைஸ் சம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 8 போட்டுக்கோங்க. இந்த தலைப்பு எழுதிட்டு இந்த புக்ஸ் ஆஃப் மனோகர் ஜேர்னல் என்ட்ரிஸ் திரு மனோகர் அவர்களின் குறிப்பேட்டு பதிவுகள் அப்படின்னு சொல்லி தமிழில் நீங்கள் போட்டுக்கணும். டேட் காலத்தில் டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது பர்டிகுலர்ஸ் போட்டுக்கிறீங்க. எல்எஃப் நம்பர். இந்த எல்எஃப் நம்பர் அப்படிங்கிறது வந்து சின்ன காலத்தை சும்மா நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் காட்டணுமே ஒழிய ஜஸ்ட்டு இதில் வந்து எந்த என்ட்ரியும் வராது. சரி மிஸ் நீங்கள் என்ட்ரியே வராது அப்படிங்கிறப்ப நம்ம எதுக்காக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காட்டணும் அப்படின்னீங்கன்னா தப்பு. ஃபார்மேட்டுக்கே தனியாக உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க சரிங்களா. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலம் ஓப்பன் பண்ணி காட்டி தான் ஆகணும். டெபிட் காலம், கிரெடிட் காலம், இன்னர் காலம், அவுட்டர் காலம்னு கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க. இப்போ அடுத்தது பதிவு மட்டும் போகிறோம். நம்ம வந்து என்னது 1 இந்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயர் என்னன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு அந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2010 பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 1 கொடுத்துருக்குறாங்களா. 2010 அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 1க்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயர் போட்டால் போதும். இயரும் மந்த்தும் ஒரு இதுக்கு போட்டால் போதும். அப்புறம் டேட்டை மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டு வாங்க. 2010 மார்ச் 1 பார்த்தீங்க அப்படின்னா என்னது மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் போட்டுக்காரு அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன பண்ணணும். கேஷ் தான் வந்து என்ன அந்த உள்ளார வந்துருக்குது சரிங்களா. கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு சரிங்களா. கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு உங்களுக்கு. அப்போ டெபிட் காலத்தில் எவ்வளோ போடணும் உங்களுக்கு 60,000 போடணும். நெக்ஸ்ட்டு அடுத்தது இது வந்து மார்ஜின் ஒட்டி எழுதணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு 2 எழுத்து தள்ளி டு மனோகர் என்ன எழுதணும் கேபிட்டல் அக்கௌண்ட். என்னது கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல கிரெடிட்டில் வந்து கிரெடிட்னு நீங்கள் எழுதக்கூடாது. டெபிட்டுக்கு மட்டும்தான் டெபிட்னு எழுதணும். கிரெடிட்னு எழுதக்கூடாது. ஆனால் அமௌண்ட்டை மட்டும் கிரெடிட் காலத்தில் இங்கே போட்டுடணும் சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன எழுதணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கேபிட்டல் என்ன போடணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கான்ட்ரிபியூட்டடு பை மனோகர். கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டடு பை யார் மனோகர். யார் போட்டிருக்கிறா சரிங்களா. போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைன் ஸ்பேஸ் விடணும் சரிங்களா. ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டு திருப்பி அடுத்ததுக்கு வரணும். செகண்ட் வரணும். செகண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க பர்ச்சேஸ்டு சரியா. பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. எது உள்ளார வந்துருக்கு. இது வந்து சொத்து கணக்கு. ஃபர்னிச்சர் உள்ளார வந்துருக்குது. கேஷ் வெளியில் போயிருக்கு. அப்போ நம்ம என்ன போட்டுக்கணும் ஃபர்னிச்சர்ஸ் அக்கௌண்ட்டு சரிங்களா. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு டெபிட்டு என்னது டு கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட் சரிங்களா. எவ்வளோ 10,000. இங்கே என்ன எழுதுவீங்க பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் வித் கேஷ் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிடணும். திருப்பி நீங்கள் இப்போ 3 வந்துடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 என்ன உங்களுக்கு பாட் குட்ஸ் ஃபார் கேஷ். என்னது குட்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் வாங்கியிருக்கோம் சரிங்களா. குட்ஸ் வந்து என்னதுக்கு வாங்கியிருக்கோம் கேஷுக்கு தான் வாங்கியிருக்கோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு டெபிட்டுங்கிறது இந்த இடத்துல போடணும் சரிங்களா. அமௌண்ட் எவ்வளோ 25,000. நெக்ஸ்ட்டு என்னது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் என்ன பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடணும். இது என்னது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். அதே தான் அப்படியே நீங்கள் இங்கே இருக்கிறத எழுதிடுங்க. என்னது வாட் குட்ஸ் ஃபார் கேஷ் அப்படியே எழுதிடுங்க. வாட் குட்ஸ் ஃபார் கேஷ். இதுக்கும் என்னப்பா வித்தியாசம். இதுவும் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்னிச்சர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்லி குட்ஸ் அதில் பர்ச்சேஸ்ன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன திங்ஸை என்ன குட்ஸை மென்ஷன் பண்ணுறாங்களோ அந்த குட்ஸு நேம் எழுதணும் கொடுத்துருந்துருக்காங்கன்னா. அப்படி கொடுக்கல அப்படின்னா ஒன்லி பர்ச்சேஸ்டு அக்கௌண்ட்ஸ்னு போடணும் சரிதான். இதுக்கும் அவ்வளோதான்ப்பா டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோர்த் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அதே தான் 6th டேட் என்னது நெக்ஸ்ட்டு 6
அக்கௌண்ட்ஸ் அப்புறம் கமலேஷ் ஆன் கிரெடிட். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேஷுக்கு வாங்கியிருக்கிறோம், ரெடி கேஷுக்கு வாங்கியிருக்கோம். இதை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கிறோம். ஆனால் வாங்கினது என்னவோ ரெண்டுக்கும் ஒன்று தான். சரியா? அப்போ நீ என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு. சரியா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு. ஆனால் கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கிறோம் இல்லையா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இவன் யார், கமலேஷ் வந்து எலிச்சவாய். உங்களுக்கு அப்படி கணக்கில் வச்சுக்கோங்க, முழிச்சவாய் எலிச்சவாய். இவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஏமாந்தவன். சரிங்களா? உங்களுக்கு கடனுக்கு கொடுத்துருக்குறான். ஸோ இவனுடைய கணக்கு கொடுத்த பெறுபவரை உங்களுக்கு தருபவரை வலதுவை. உங்களுக்கு இவன் வந்து இழிச்சவாய். அப்படி கணக்கில் வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு ஈஸியாக வரும். அப்போ கமலேஷ் அக்கௌண்ட்டு இது வந்து என்னது, டூ கமலேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட். சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு, 15,000. 15,000. அதே தான் பார்த்தீங்க அப்படி சின்ன பர்ச்சேஸ்டு அது இருக்கிறத அப்படியே எழுதிருங்க. பர்ச்சேஸ்டு குட்ஸு ஃப்ரம் கமலேஷ். எது கேட்க, கமலேஷ் கிரெடிட் போட்டுருக்கான், கிரெடிட் அப்படியே எழுதிருங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேட் என்ன உங்களுக்கு, 8 சோல் புக்ஸ் ஃபார் கேஸ். அடுத்தது சோல் புக்ஸ் ஃபார் கேஸ், ரொக்கத்திற்கு விற்பனை செய்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ சோல் புக்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உங்களுக்கு ரொக்கத்திற்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், விற்பனை செஞ்சுருக்கிறோம். சரிங்களா? விற்பனை செஞ்சோம் அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்ம பைசா வெளியில் போகும், புக்ஸு உள்ளார வரும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சேல்ஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், நம்ம சேல்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், நம்மள்கிட்ட அமௌண்ட்டு கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போவாங்க. சரிங்களா? பர்ச்சேஸ்க்கும் சேல்ஸ்க்கும் நல்லா வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ சேல்ஸ் பண்ணுறப்ப கேஷ் வந்து உள்ளார வருது. ஸோ இங்கே நீ என்ன போடணும், கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு. கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு. இங்கே என்ன பண்ணணும், டூ சேல்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட். சரியா? அப்போ அமௌண்ட் என்னப்பா அது, 28,000. ஓகே, 28,000. இதெல்லாம் மாற்றக்கூடாதுப்பா. 28,000. இதில் என்ன பண்ணுங்க, சோல் குட்ஸ் ஃப்ரம், அவ்வளோதான். சோல் குட்ஸு என்ன இருக்குது, வாட் கேஷ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பிராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்தது 10வது அது நெக்ஸ்ட்டும் அதே தான் கொடுத்துருக்காங்க. சோல் குட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட். சரிங்களா? அதுக்கு கடனுக்கு வாங்கியிருந்தாலும் சரி, நம்ம ரொக்கத்துக்கு வாங்கியிருந்தாலும் சரி, வித்தது தான். சரிங்களா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஹரி கணக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னது உங்களுக்கு, ஹரி கணக்கு. அவன் வந்து இப்போ இவன் முழிச்சவாய். முன்னாடி நம்ம இவனை என்ன சொன்னோம், நம்ம கமலேஷ் வந்து என்னது இழிச்சவாயின்னு சொல்லி சொன்னோம். சரிங்களா? அவன்கிட்ட வந்து நம்ம போய் வாங்கிட்டு வந்துட்டோம், கடன் சொல்லிட்டு நம்ம போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ அவன் இழிச்சவாய். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மள்கிட்ட இப்போ இவன் பார்த்தீங்க அப்படின்னா கடன் சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறோம். ஸோ அவன் அப்போ ஹரி கணக்கு. சரிங்களா? ஹரி அக்கௌண்ட்டு டெபிட்டு. சேல்ஸ் அக்கௌண்ட் தான். இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே எப்படி உங்களுக்கு பர்ச்சேஸில் மாறலையோ அது மாதிரி இங்கே சேல்ஸில் மாறாது. சரிங்களா? டூ சேல்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. அமௌண்ட் எவ்வளோ இதில் 10,000. இதில் 10,000. அதே தான் எழுதணும். நீங்கள் அது இருக்கிறத ஹரிஸ் என்னது உங்களுக்கு சோல் குட்ஸ் டு ஹரிஸ், சோல் குட்ஸ் டு ஹரிஸ் அக்கௌண்ட் ஆன் கிரெடிட். அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குது உங்களுக்கு, அடுத்தது 14 பெய்டு கமலேஷ். பார்த்தீங்க பெய்டு கமலேஷ். இப்போ கமலேஷ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து என்னது செலுத்தி இருக்கிறோம். ஸோ கமலேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. கமலேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். சரியா? எவ்வளோப்பா, இது வந்து 12,000 உங்களுக்கு. சரி, ஓகே, 12,000. அதே மாதிரி பெய்டு கமலேஷ், அவ்வளோதான். பெய்டு டு கமலேஷ். நெக்ஸ்ட் அடுத்தது எவ்வளோ டேட் உங்களுக்கு, 18 பெய்டு ரெண்ட்டு. நல்லா காட்டி. இப்போ ரெண்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு நாமினல்
அக்கௌண்ட் இல்லையா, அப்போ ரெண்ட்டு அந்த செலவு தானே நமக்கு. ஸோ அப்போ அதில் தான் நம்ம டெபிட் பண்ணணும். அப்போ ரெண்ட் அக்கௌண்ட்டு டெபிட்டு டு கேஷ் என்னவா கொடுக்கணும், டு கேஷாக கொடுப்போம். சரிங்களா, ரெண்ட்டு என்னவா கொடுப்போம், கேஷாக கொடுப்போம். கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட் சொல்லணும். பட் இதில் வந்து என்னவா கொடுத்துருக்குறாங்க, அப்படிதான் கொடுத்துருக்காங்க, பெய்டு ரெண்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு 500. சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ரிசீவ்டு ஃப்ரம் ஹரிஸ். இங்கே கவனி, ரிசீவ்டு ஃப்ரம் ஹரிஸ் உங்களுக்கு ஹரிஸ்க்கு செலுத்தியது. சரிங்களா, அப்போ யார் பேரா, ஹரிஸ் தான் பெறலாம். ஸோ இந்த கணக்கில் பாருங்க, அப்போ ஹரிஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு 8000. யார் உங்களுக்கு டு கேஷ் இருந்தா, டு கேஷ் தானே உங்களுக்கு, டு கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட் 8000 போடணும். சரிங்களா, லாஸ்ட் வந்து பாருங்க, வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸுக்காக எடுத்தது. சரிங்களா, டிராவிங் அக்கௌண்ட் இது என்னது, எடுப்பு கணக்கு பற்று அப்படின்னு சொல்லி போடணும். சரிங்களா, டிராவிங் அக்கௌண்ட் டெபிட்டு, டிராவிங் அக்கௌண்ட் டெபிட்டு 4000 டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். இங்கே வந்து இன்னும் பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரா ஃப்ரம் பர்சனல் யூஸ், வித்ட்ரா ஃப்ரம் பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிடுறீங்கப்பா. இப்போ புரியுதா உங்களுக்கு சம்மு? உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோ, உங்கள் புக்கில் இருக்கிற எல்லா சம்மலையும் இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே எடுத்துக்காட்டில் இருக்குது, இல்லுஸ்ட்ரேஷனில் இருக்குது. உங்களுக்கு புக்கில் இல்லாததே எதுவுமே உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்மில் கொடுக்கல. சரிங்களா, அதனால் உனக்கு நீ சம் போடுறப்ப சப்போஸ் வந்து உனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ முன்னாடி இருக்கிற இல்லுஸ்ட்ரேஷனை ஒன்றையா எடுத்து பாரு. அதுக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத எடுத்து நீ பாரு, அதில் இருக்கும், அது வைஸ் நீ சம் போடுங்க. சரிங்களா, உங்களுக்கு நான் இதுலேருந்து நான் சம் இப்போ கொடுக்குறேன், ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி அக்கௌண்ட்ஸ் நோட்டில் தான் கம்பலாக போட்டுக்கணும். சரியா, எனக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா நான் கேட்குற சம்மை மட்டும் எனக்கு நீங்கள் போட்டு அனுப்பிவிடாமல் அக்கௌண்ட்ஸ் நோட்டு போட்டு இருக்கிற எக்ஸசைஸ் சம் எல்லாத்தையுமே போடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.